போட்டு விட்ருவான். ஆமாம் ஏதோ சிக்கிறான்டா. சரி ஏதோ சிக்கணும் அடிப்பா போ. இது கூட பார்க்க மாட்டேங்கிறான். ஆப்போசிட்ல ஒருத்தங்கண்ணா இல்லை 2 பேர். ஏய் இப்போ என்ன ஆச்சு? ஏன் கஷ்டம் ப்ரோ. ஏன் இப்படி ஆடுதுக்கு ஜிக்கிச்சுன்னு? ஏய் படுத்துட்டேன் ப்ரோ. படுத்துக்கப்பா இவ்வளோ ப்ரோ. வரேன்டா. ஆர்லேயே படிச்சிட்டாங்க. போனவர் வந்துட்டு வர வேண்டியது என்ன வேலை? ஃபர்ஸ்ட் டைம் சாகிறேன். நாங்களும் ஏகேஎம் துரியக்கு சப்போர்ட் அடிப்போம். யாரு நங்கலாம் நான் தான் சொல்லலை. அந்த பக்கம் டாப்பா சைடில் ஒருத்தர் நிற்கிறாங்க. அவ்வளோ வராதுடா. வருது அவன் ஜம்ப் பண்ணி போட்டானா வருது. கையில் காக்கத்தில் போயிட்டு போய் அவங்கள போட்டு செத்து போயிட்டா. ஓடா லவுடே மாஃப்டேல் சின்னசியா கீழே வச்சான் போய் பண்ணுறான். காக்டெயில் போடுறான்னா அப்புறம் ஏரி வந்து அடடா காக்டெயில் இருந்தால் இதில் போடுவது முன்னாடி போனா டேஞ்சர். இதில் போடுவது அடிச்சிட்டேன். வெட்டிட்டு பார்க்குறான் பாரு. அது நல்லா உழுகுது.
ஓ 2 பேர் எட்டி பார்க்குறேன் ப்ரோ. ஒருத்தர் எட்டி பார்க்கும் இன்னொருத்தர் அடிக்கலாம்னு சொல்லிட்டு. லெஃப்ட்ல பார்க்குறேன், அடிக்கிறேன். நீ கவர் விடு. ஏன் நான் போகல ப்ரோ, வேணும்னே போகல ப்ரோ. அதையாக கொண்டு போய் விட்டுருச்சு ப்ரோ. எனக்கு நான் ஆசையாக அங்கே போகிறோம். அப்புறம் மாலியா தூக்கி போட்டிருக்காமடா. போட்டிருக்கலாம். ஓ தலையை காட்ட மாட்டானுங்களே. தலையை காட்ட இப்போ புரியுது. லைட்டாக மாறினா கூட ஒரு டைம் ட்ரை பண்ணி பார்த்துட்டா மாலியை அழுத்தி பிடிச்சிட்டு போயிட்டு. ஏய் காக்து கரெக்டாக தான் விழுந்துருக்குது. வரண்டா வரண்டா லவன்யா கூட. ஐயோ அடிச்சிட்டோம் ப்ரோ. ஏய் ப்ரோ, ஏன்டா கில் கொடுத்த ப்ரோ? ஏன்டா கில் கொடுத்த? இல்லை எனக்கு புரியல. சும்மா 2 புல்லு தான் ப்ரோ போட்டுச்சு. டப்பு டப்புன்னா போயிடுச்சே ப்ரோ, போயிடுச்சே ப்ரோ. இது நான் எதிர்பார்க்கல ப்ரோ. இது நல்லா இருக்கு ப்ரோ. அவன் எதிர்பார்க்கல ப்ரோ. 2 புல்லட் தான் அடி பண்ணேன். லைட்டாக தான் ப்ரோ வச்சு பார்த்து யாருக்கு அடி பார்க்க நினச்சிட்டான் ப்ரோ. மைக்கா பண்ணிக்கா. 15 எடுத்த அடிக்கிறான். இல்ல வேற வேற Marked a location. சரி அவன் வச்சு இப்போ ஏறும். அப்போ எங்கே கண்டுபிடிச்சிடலாம். அவன் மண்டைக்கு மேலே ஏறணும். ஏறல. இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்ப்போம். காக்டெயில் காக்டெயில் காத்துல போயிடுச்சு ப்ரோ. இங்கே இருக்காம லொகேஷன் ஏறி வெயிட் பண்ணு. கஷ்டம்டா. அவ்வளோதான். மேலே வந்தாலும் பண்ண முடியாச்சு.
அடிக்க வரீங்க? அந்த அளவுக்குடா மோசம் அடிக்கிறேன் அவங்கள. தெரியல. எத்தனை கில்லையா மொத்தது? வெறும் 15 தானே லிமிட்டு. 15 கிலோ தான். என்னடா இது ஒரு 20-30 கிலோ 40 கிலோ கொடுத்துருக்கலாம் ப்ரோ. நல்லா இருக்கு ப்ரோ, நல்லா இருக்குது. ஒரு 40 கிலோ 80 கிலோ கொடுத்தோன்னா 2v2வே ஒரு 100 கிலோ கொடுத்தோன்னா நல்லா இன்ட்ரெஸ்ட்டாக போய் எவனும் கிளாசிக் மேட்ச் நல்லா போக மாட்டேன். இது இருக்கு, ஆனால் கொஞ்சம் கொஞ்சம் மாற்றிருக்கானுங்க. இந்த மாதிரி 2v2 போகும்போது நாக்கு தான் ஆவாங்க, ஆனால் டேரக்டில் இறங்கலாம். ஒரு சில மேட்ச்சில் இருக்குது, ஒரு சில மேட்ச் இல்லை. சரி, பப்ஜி டெவலப் இல்லையா என்ன? டெவலப் பண்ண எனக்கு எடுக்கல, VPN கனெக்ட் பண்ணாமல் தான் எடுக்குது. என்னடா சொல்கிறீங்க? நிஜமாக தான், VPN கனெக்ட் பண்ணாமல் தான். VPN இல்லாமல் யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கான். எங்களுக்கு VPN கனெக்ட் பண்ணால் மட்டும்தான் யூஸ் ஆகுது, இன்னும் யூஸ் ஆக மாட்டேங்குது. ஏய் எங்கடா 73 நின்றுச்சு ப்ரோ. வச்சு ப்ரோ அந்த திருப்பி அந்த பக்கு போட்டுருக்குறா. வச்சு ப்ரோ என்ன இடத்துல ஓடுறோம் ப்ரோ. உனக்கு எனக்கு அந்த மாதிரி இல்லை. எனக்கேண்டா நெருப்பு போடுற? உள்ள போடுறான். ஐயா சாமி வரட்டா ப்ரோ, ஒரே இடத்துல ஓடுறோம் ப்ரோ. ஓ என்னையாச்சு? இப்படியா ஒரே இதை ஓடிட்டு இருக்கிறியா? அப்புறம் நான் என் பேஸுக்கு போயிடுறேன்டா. ஏய் ப்ரோ, இங்கே ஒருத்தர் இருக்கிறான் ப்ரோ. என்னது? நம்ம பேசுவோம், அது கொடுத்துனாங்கிறாயா? அடிச்சியா? நம்ம பேஸில் அடிச்சிட்டேன். டேய் என்ன சர்வர் கிளிச்சா என்ன இலவனு தெரியலையா போகுது? போட்டாண்டா எனக்கு நாளைக்கு. ஐயோ, ஜஸ்ட் மிஸ்ல தப்பிச்சிருக்க வேண்டியது, தப்பிச்சிட்டேன். அவனுக்கு சர்வர் கிளிச்சு நல்லா தெரியுது. மேட்ச் முடிஞ்சு விட்டது. அதுக்குள்ளேவா? ஏய் என்னையா சொல்கிறேன்? இப்போதான் போட்டேன் மேட்ச்சு. இப்போ அடுத்த மேட்ச் வேறு மேட்ச் தான் போடுவேன். ஏன்னா சப்பையாக முடிச்சு போடுவேன். வேறு எந்த போட்டாலும் இன்ட்ரெஸ்டாக இருக்கும். டீம் மேரானா வெஹிக்கிள் ரேசிங். சரி சரி, நம்ம நாளைக்கு இது இருக்காமா? நான் கிளம்புறேன். சரி ஓகே ப்ரோ.